சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து ஜனநாயகன் படக்குழுவினர் உச்சநீதிமன்றத்தை நாடினால் தங்களது வாதத்தையும் கேட்க வேண்டும் என்று கோரி சென்சார் போர்டு தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜனநாயகனுக்கு சென்சார் போர்டு வைத்த அடுத்த செக் விவரம் என்ன? நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் தனது கடைசி படமான ஜனநாயகனில் நடித்துள்ளார். இந்த படத்தை கேவிஎன் நிறுவனம் தயாரித்துள்ளது. ரசிகர்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆவதாக இருந்தது. ஆனால் சென்சார் போர்டு சான்றிதழ் வழங்குவதில் ஏற்பட்ட தாமதத்தால் தற்போது வரை ரிலீஸ் ஆகவில்லை. இந்த படத்திற்கு தணிக்கை சான்று கேட்டு விண்ணப்பிக்கப்பட்ட போது படத்தை பார்த்த சென்சார் போர்டு குழுவினர் மதம் மற்றும் பாதுகாப்பு படை தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றுள்ளதால் இந்த படத்தை மறு ஆய்வுக்குழு பரிசீலனைக்கு பரிந்துரை செய்தனர். இதை எதிர்த்து கேவிஎன் நிறுவனம் தொடர்ந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி பி.டி. ஆஷா ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழை உடனே வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து தணிக்கை வாரியம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அமர்வில் உடனடியாக மேல்முறையீடு செய்து தனி நீதிபதியின் உத்தரவிற்கு தடை பெற்றது. மேலும் ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான விவகாரத்தை மீண்டும் தனி நீதிபதியை விசாரிக்க வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டது. இந்த உத்தரவின் மூலம் ஜனநாயகன் படத்தின் வெளியீடு மீண்டும் கேள்விக்குறியாக மாறியது. இதனால் விஜய் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் திரையரங்க உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள் ஆகியோருக்கும் குழப்பமான சூழல் உருவானது. இந்நிலையில் தொடர்ந்து நீதிமன்ற வழக்குகள் நீடித்து வருவதால் வழக்கை வாபஸ் பெற தயாரிப்பு நிறுவனம் முடிவு செய்துள்ளதாகவும், இனிமேல் தணிக்கை குழு கூறும் வழிமுறைகள் மற்றும் திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படியே படத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியானது. இதனிடையே வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி ஜனநாயகன் படத்தை வெளியிட தயாரிப்பாளர் முயற்சி செய்து வருகிறார் என்ற தகவலும் திரையுலக வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தணிக்கை வாரியம் ஜனநாயகன் படத்திற்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனுவை தாக்கல் செய்துள்ளது. அந்த மனுவில் ஜனநாயகன் படம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தயாரிப்பு நிறுவனம் மேல்முறையீடு செய்யும் பட்சத்தில் தங்களின் கருத்தை கேட்காமல் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது.